ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, அமேசானில் ஒரு கிச்சன் கேஜெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு கிச்சனில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க். பேக்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் வந்திருக்கு. போன தடவை இந்த ஆர்வோக்கு ஒரு பேக்கிங் வந்துச்சுல, அந்த மாதிரி இல்லாமல் இது ஓகேவான ஒரு பேக்கிங்காக தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, உள்ளே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பீலர் தாங்க வாங்கியிருக்கேன். இது இந்த வெங்காயம் இதெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ப்ராடக்ட் அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகே, எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே யூஸ் பண்ண மாரி திட்டாக தான் இருக்குது. இந்த மூடியெல்லாம் ஏதோ தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வச்ச மாரி தான் இருக்குது. ஓகே, எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் எங்கள் அக்கா வீட்டில் வச்சுருந்தாங்க. அதனால நான் இதை ஆர்டர் போட்டேன். இதெல்லாம் இப்படி செட்டாக இருக்கும். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இது நம்ம சார்ஜ் போட்டுக்கிறலாம். ஆனால் இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். ஸ்க்ராட்ச் ஆகி வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. உள்ளக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஏதோ அழுக்கு மாதிரி இருக்குது. ஏதோ ஸ்க்ராட்ச் ஆகி இதுவாக்குறது மாதிரி. இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். அமேசானில் எனக்கு இந்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. இந்த தடவை தான் இது இப்படி வந்திருக்கு. அது ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கு. ஒரு வாரம் என்னென்ன பாடுபட்டுச்சோ தெரியல. அதுதான் இப்படி வந்திருக்கு போல். சரி, நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குருவோம். ஓகே, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ஆனால் மற்ற குவாலிட்டி மற்ற பிராண்டில் 1000 இருந்துச்சு. வேறு பிராண்டு தான் இருந்தது. இது 750க்கு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 999 1000க்கு மேலெல்லாம் இருந்தது. ஓகே, இப்போ இதில் இந்த 3 பூண்டை போடுவோம். என்ன பண்ணுதுன்றதையும் பார்ப்போம். 3 பூண்டை போட்டுருவோம். இப்படியே தான் போடுறாங்க. ஆனால் பீலிங் மிஷின் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஆனால் செம்ம ஸ்க்ராட்சு. வேறு வழி இல்லை. ரிட்டன் போட்டோம்னா எத்தனை நாள் ஆகுமோ அது வேறு வாங்கிட்டு எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஆர்டர் போட்டால். இப்போ ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள். இந்த சவுண்ட் கேட்கக்கூடாது. நம்ம தப்பாக மாட்டிருக்கோன்னு அர்த்தம். இவ்வளோ ஃபோர்ஸாக சவுண்டு கேட்குறது. தலைவர் க்ளீனே பண்ணல. ஸோ நான் பூண்டு தோல், வெங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டேன். பூண்டெல்லாம் உடச்சே போட்டுட்டேன். அதுக்கடுத்து ஃபிக்ஸ் பண்ணாதனால தான் இந்த சவுண்ட் வந்துச்சு. இதில் ஃபிக்ஸிங் ப்ராப்ளமும் இருக்குது. எப்படின்னா நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சுற்ற முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டக்காக ஆகிக்கிறது. மூடியும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறணும். அது ஒரு லாக் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த லாக்கு நேரம் இது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறணும். அதுமாரி மூடியும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணால் தான் கொஞ்சம் சுற்றுறாரு தலைவர். இந்த மாதிரி டஸ்ட்டோடு நீங்கள் வெங்காய பூண்டு போட்டாலும் இப்படி தாங்க வரும். வெளியில் தள்ளிடுது அந்த தூளை. இல்லைக்கு உரிச்சிருக்கான்றதையும் பார்ப்போம். ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நின்றுது. ஆக்சுவலி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கிறணும். இல்லாட்டி ரிஸ்க்கு தான். ஏன்னா ஓடலைன்னு சொல்லிடுவோம். இந்த ஹோல் இருக்குல்லையா, இந்த ஹோல் கரெக்டாக மேட்ச் ஆகிறது மாதிரி மூடணும். இதை நீங்கள் கண்டிப்பாக மாட்டி தான் ஆகணும். இல்லாட்டி வெங்காயமும் பூண்டு வெளியில் வந்துடும். நீங்கள் என்ன போடுறீங்களோ அது அப்படியே வெளில வந்துடும். ஸோ இதை நீங்கள் போட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நான் எனக்கு இங்கே ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அந்த சுத்த மாட்டேன்து. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் ஸ்டக் ஆகுது இல்லையா, ஸ்டக் ஆகையில் சுத்த மாட்டேன்து. அதுதான் பிரச்சனை. அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் கொஞ்சமாக தான் வெங்காயம் போட்டேன். ஃபுல்லாக போட்டு பார்ப்போம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் உடச்சி போட்டால் கூட ஓகே தான். எவ்வளோ வேகமாக நம்ம கொடுக்குதுன்ட்டு பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி ஸ்டக் ஆகும்போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போட்டு பார்க்கல ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் நிறையா போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இந்த குப்பையெல்லாம் வெளியில் இப்போ தள்ளி விட்டுரும். அதனால் வெங்காயம் பூண்டு தோலெல்லாம் உள்ளக்க போட்டுறாதீங்க. ரொம்ப கரெக்டாக போடுங்க. இந்த ஹோல் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தருதுன்னு பார்ப்போம். இது சார்ஜ் பண்ணுறது தான்.
அதே மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், இதுக்கு நேராக வந்து இதை வச்சிடணும், ஃபிக்ஸ் பண்ணிடணும். இல்லாட்டி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு இந்த ஜாகுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து அமுக்கணும். லோடு ஓவராக இருந்தால் சுத்த மாட்டேங்குது, லோடு கரெக்டாக போட்டதும் சுற்றுது. நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக போட்டு பண்ணேன் ஓரளவுக்கு, அதாவது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுங்க இதில். இல்லாட்டி வந்து ரிப்பேருன்னு தான் நம்ம சொல்லுவோம், மோட்ரு ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணதில் வந்து நல்லா தொலி உரிச்சிருக்கு. நம்ம தண்ணியில் ஒர்க்கா அலசிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இது ஃபுல்லாகவே ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் வந்து உரிச்சிட்டேன். ஒரு நல்ல ஒரு இது கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10 செகண்ட்குள்ளே எடுத்துடலாம். கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டக்காகி உங்களுக்கு வேலை வைக்கும். ஸோ 10 செகண்டில் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணிடுச்சு. நம்ம அந்த முனையை மட்டும் கட் பண்ணி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுவுமே ஒரு சில இதில் வந்து கட்டாயிருக்கு. இந்த அவுட்புட் வேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. டஸ்ட்டோட போட்டிங்கன்னா இப்படி தான் வருது. நம்ம வெங்காய தொலியெல்லாம் வந்து ஓரளவுக்கு இதாகி போட்டுக்கோங்க. இல்லாட்டி இந்த அவுட்புட் கொட்டுறதுக்கு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த 1, 2 வந்து அதுக்குள்ளே நான் வந்து அமுக்கி எடுத்துட்டேன். ஸோ அது மட்டும்தான் அப்படி இருக்குது. 1, 2 வந்து க்ளீன் ஆகாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகாத மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனாலும் வந்து தோல் வந்து இதுவாக இருக்குது, நம்ம பார்த்து எடுத்துக்கிடலாம். ஆக்சுவலி சார்ஜ் இருக்குது, நம்ம கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம். ஏன்னா திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கரெக்டான சார்ஜர் ஒயர், அந்த சார்ஜர் இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்கள் அடாப்டரில் மாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த மாதிரி சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜிக்கிட்ட ஒரு லைட் எரியும் சார்ஜ் ஆகிறதுக்கு. இந்த ஆனியன் பீலர் வந்து கார்லிக் பூண்டுமே வந்து அழகாக தோல் உரிச்சிருச்சு. பூண்டெல்லாம் ஈஸியாக பூண்டுமே நான் வந்து போட்டு பார்த்தேன், அது டக்குன்னு வேகமாக உரிச்சிருச்சு. வெங்காயமே வந்து நம்ம முனையை வந்து கட் பண்ணி போட்டோம்னா நல்லா வேகமாக பண்ணிடுது. மிஞ்சி போனால் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம போடுற அளவுக்கு வந்து உரிச்சிருது.